இங்க ஆணும் ஆணும் சமம் அல்ல, நானும் இவரும் சமம் அல்ல, நானும் நீங்களும் சமம் அல்ல, பெண்ணும் பெண்ணும் சமம் இல்ல, ரெண்டு ஜாதி சமம் இல்ல, ரெண்டு உணவு சமம் இல்ல, இது நல்ல உணவு, அது தீட்டான உணவு, என் மொழி பெரிது, அவன் மொழி சிறிது, எல்லாமே ஏற்றத்தாழ்வா இருக்கு. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீங்கள் சரி பண்ணாம நீங்க சகோதரத்துவத்தை எப்படி இங்க கொண்டு வருது? அப்ப அம்பேத்கர் தொடர்ச்சியாக ஒன்னு வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் என்பது வேற, சோசியல் ஃப்ரீடம். அப்ப இங்க சோசியல் டெமோக்ரஸின்னு ஒண்ணு வேணும்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, சோசியல் டெமோக்ரஸி கிடைச்சாதான் அதற்கப்புறம் தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை நம்மளால அமுல்படுத்த முடியும். வேற ஊழல்கள் எல்லாம் சின்ன சின்ன ஊழல் தான், சட்டம் போட்டா தவிர்த்துடலாம். ஆனால் இந்த ஊழலை நாம் எப்படி எதிர்கொள்வது என்றால் நாம் அம்பேத்கரிடம் போய் தான் கற்க வேண்டியது இருக்கு. அவர் அதற்கு ஏராளமான விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கும் இந்தியாவில் இவ்வளவு லிட்டரேச்சர் எழுதின ஒரு ஆளை பற்றி ஆய்வுகளே இல்லை. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை ஒரு புறக்கணித்த ஊர் சேரியை போல அவருடைய புத்தக அலமாரி ஒரு சேரியாகத்தான் இன்னும் நூலகங்களில் ஆட்கள் போய் தொடாமல் காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையை பார்க்கிறேன். நாம் அவரிடம் செல்லாமல், அவரை கற்காமல், அவரிடமிருந்து தீர்வுகளை எடுக்காமல் நமக்கு இங்கே ஒரு சமூக விடுதலை இந்திய சமூகத்துக்கு சாத்தியம் இல்லை என்று எனக்கு அழுத்தம்